ஒரு அனுபவ முதிர்ச்சி இருக்கணும், ஒரு அரசியல் அடிப்படை அறிவுகள் இருக்கணும், அரசியல் நாகரிகம்னு தெரிஞ்சிருக்கணும். இந்த மூணுமே தெரியாத தம்பி அண்ணாமலை தேவையில்லாத வார்த்தை பிரயோகங்களை வந்து பயன்படுத்துகிறார். அது அவர் யார் தப்பாக சொல்லி கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சந்தானமும் ஜெயம் ரவியும் ஒரு படத்தை வரும், அவனோ தப்பாக ஒன்று டாக்டர்னு சொல்லிட்டுக்கிறான் அப்படின்ற மாதிரி இவர் தப்பாக ஏதோ இவர்கிட்ட சொல்லி இவர் மண்டையில் ஏற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி ஒரு ரக்கடான ஒரு அரசியல் பண்ணால், ஒரு நெகட்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணால் நம்ம வந்து ஃபேமஸ் ஆகிடலாம், நம்ம வந்து வெளியே வந்துடலாம், பெரிய மக்கள் ஏற்றுப்பாங்க அப்படின்னு எவனோ தப்பாக சொல்லிட்டுக்கிறான் தம்பி அண்ணாமலை கிட்ட. அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட தம்பி அண்ணாமலை இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்துகிறாரு. கடந்த காலங்களிலே அதிமுகவோடு பாஜக கூட்டணி இருக்கிற போது கண்ணாடி வீட்டில் கல்லெறிவதை போல, மல்லாந்து படுத்துக்கொண்டு காரி உமிழ்வதை போல இது போன்ற தரம் தாழ்ந்த வேலைகளை தம்பி அண்ணாமலை செய்து கொண்டிருந்ததுனால தான் இது இனிமேல் வந்து இது சரியாக வராது, அதை தாண்டி பாஜகவோடு கூட்டணி வைத்திருப்பது நமக்கு உச்சிதமாக இருக்காது என்ற அடிப்படையில் தான் நம்ம அந்த கூட்டணியை வேணாம், நீங்கள் கிளம்புங்க, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கன்னு நம்ம சொன்னோம். அதாவது எப்படின்னா, மைக்கு கிடச்சிருந்தா என்ன வேணா பேசலாம், மக்கள் எப்படி மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸாக நீ எப்படி இருந்தனே டவுட் எனக்கு. போலீஸுக்கு பயங்கர ஞாபக சக்தி இருக்கணும், ஒன்று சொல்லிட்டோன்னு சொல்லி சொன்னால் அடுத்தது நம்ம சொல்லும்போது அன்றைக்கி அதை சொல்லியிருக்கணும், நம்ம இது நீ சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு மெமரி பவர் இருக்கணும். இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நீ 10 வருஷம் என்ன குப்பை கொட்டின நீ போலீஸில் உன்னை எப்படி வச்சு நான் கர்நாடகா கவர்மெண்ட் எனக்கு பெரிய டவுட் எனக்கு. அதனால தான் இந்த மாதிரிலாம் நம்ம திரும்ப திரும்ப உளறினே இருக்கிறோம்னு சொல்லிட்டு தான் போலீஸ் வேலையை நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு நீங்கள் வந்திருக்கிற அரசியலுக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை நாங்கள் வைக்கிறோம். அதனால் இதெல்லாம் தப்பு. இதெல்லாம் முதல்ல பண்பாடு இருக்கணும், அரசியல் பண்பாடு இருக்கணும். தமிழகத்தில் அரசியல் செய்வதற்கு உண்டான அந்த பண்பாட்டை முதல்ல நீ கற்றுக்கணும், அதுக்கப்புறம் தான் அடுத்த கட்ட நிகழ்வுக்கு நீங்கள் வரணும்னு சொல்லி நம்ம விரும்புறது. அதனால் வந்து இது ஒரு அறிவுரையாக நம்ம சொல்கிறோமே தவிர உடனே சொன்ன உடனே அதுக்கு ரிட்டாலியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பொது மேடையில் ஒரு முன்னாள் முதலமைச்சரை, தமிழகத்தின் பிரதான எதிர்க்கட்சி தலைவரை நீ ஒரு வார்த்தையை சொல்லி பயன்படுத்துகிற. இந்த வார்த்தையை நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒன்று சொல்லிட்டேன், ஒரு அடிப்படை அரசியல் அறிவே இல்லாத ஒரு தற்கூரி அண்ணாமலை அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். இல்லை நீ தான் தற்கூரி, நீ மற்றவங்களெல்லாம் நீ தற்கூரி இல்லை நீ சொல்லக்கூடாது, அது எந்த தகுதியுமே ஒன்று சொல்லக்கூடாது, எந்த தகுதியுமே இல்லாத தற்கூரி நீ. தற்கூரின்றது தவறான வார்த்தை என்று சொன்னால் சிறுபிள்ளைத்தனம் என்று பேசியதும் தவறு தானே. முதல்ல யார் பேசுனது? நீங்கள் சொன்னீங்க, இப்போ நீங்கள் என்ன வந்து கேள்வி கேட்குறீங்க, இது மாதிரி அவர் பேசலாமா அப்படின்னு. ஆனால் முதலில் இவரை வசையப்பாடியது யார்? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தற்கூரி அப்படின்னா என்ன? அநாகரிகமான சொல்ல கிடையாது, தமிழில் எடுத்து படித்து பாரு. ஆனால் சிறுபிள்ளைத்தனம் என்று ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவரை, ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை இப்படி மிக மோசமாக விமர்சனம் செய்வது என்பது தவறு தானே. ஒரு வினைக்கு எதிர்வினை ஆற்றம். ஒரு பொறுப்புள்ள முதலமைச்சராக இருந்தவர், ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சி தலைவராக இருப்பவர், வயது முதிர்ந்தவர், அனுபவம் மிக்கவர், அவர் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் குறித்து பேசும்பொழுது சரியான வார்த்தைகளை பிரயோகித்திருக்க வேண்டும். நான் யாருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. அண்ணாமலை விமர்சனம் செய்யட்டும், அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. ஆனால் என்ன பேசுகிறோம் என்பதை உணர்ந்து பேச வேண்டும். அதனால் அவர் நீங்கள் வந்து மைக்க பிடிச்சி பேசும் பொழுது இந்த மாதிரி பேசுகிறாரு, எது இல்லாமல் பேசுகிறாரு அப்படின்னு அவர் பேசினார்னா அதற்கு உண்டான எதிர்வினையாகத்தான் தற்கூரி என்ற வார்த்தை வருகிறது. தற்கூரி என்ற சொல் ஒரு தரம் தாழ்ந்த சொல் கிடையாது, தமிழில் இருக்கிற சொல் தான். இப்படி பார்த்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து களவாணி புயல்களே, புறம்போக்குகள் எல்லாம் பேசியிருக்கிறார். சொல்லிவிட்டு அவரே இது அநாகரிகமான சொல் அல்ல, சட்டசபை குறிப்பிலேயே இருக்கிறதெல்லாம் பேசியிருக்கிறார். அதனால் நான் என்ன சொல்கிறேன், ஒரு வினைக்கு எதிர்வினை இருக்கத்தான் செய்யும். அதிலும் குறிப்பாக திரு அண்ணாமலை அவர்கள் இளைஞர், துடிப்பு மிக்கவர். யார் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும்? அனுபவசாலிகள் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். அவர்கள் பார்த்து பேச வேண்டும். அவ்வளோதான் நான் சொல்கிறது.